இரு இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இன்று கிறிஸ்துவின் பிறப்பு விழாவை பெருமகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவில் நாம் நிறைய வகையில் தயாரித்திருக்கலாம். நிறைய தயாரிப்புகளும் முன்னேற்பாடுகளும் நாம் செய்திருக்கலாம். இந்த உலகமே இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவுக்காக முன்கூட்டியே தயாரித்து கொண்டுதான் இருந்தது. நிறைய ட்ரெஸ் நிறைய ஷாப்பிங், நிறைய பர்ச்சேசிங், நிறைய டெக்கரேஷன்ஸ், ஆடல் பாடல் எல்லாமே இருக்கு. அன்புக்குரியவர்களே, இந்த கொண்டாட்டங்கள் அனைத்தும் தேவைதான். ஆனால் இந்த இரைச்சல்களின் மத்தியில் நாம் மறந்துவிடக்கூடாத ஒரு உண்மை இருக்கிறது. அதுதான் கிறிஸ்து. கிறிஸ்து இல்லாமல் ஒரு கிறிஸ்து பிறப்பு விழாவை நாம் கொண்டாட முடியாது. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து மண்ணுலகிலே மனிதராக பிறந்ததை நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகம் என்ன சொல்கிறது? தொடக்கத்திலிருந்தே அவர் இந்த உலகிலே, இந்த படைப்பிலே, இந்த மனிதரிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறார். கடவுளோடு இருந்த அவர் வழியாகவே உலகில் உள்ள அனைத்துமே படைக்கப்பட்டது. அப்படி பார்க்க போனால் நம் எல்லோருக்குள்ளேயும் கிறிஸ்து இருக்கிறார், எப்பவுமே இருக்கிறார். நாம் ஒரு வகையில் பார்த்தா நம்ம ஒவ்வொருவருமே கிறிஸ்து தான். ஒவ்வொருவருமே நம் மறு கிறிஸ்துகளாக இருக்கிறோம் இந்த உலகிலே. அவர் காலத்திற்கு உட்பட்டு வரலாற்றிலே மனிதனாக பிறந்த நிகழ்வுதான் கிறிஸ்து பிறப்பு. அது இல்லை என்றாலும் கிறிஸ்து இந்த படைப்பிலே, இந்த உலகிலே, மனிதரிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, எனவே இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை நாம் கொண்டாடுகிற தருணத்திலே நமக்குள் இருக்கிற அந்த கிறிஸ்துவை நாம் மறந்து போய்விடக்கூடாது. நானும் கிறிஸ்துவின் சாயலை பெற்றிருக்கிறேன் என்ற அந்த உண்மையை நான் மறந்து போய்விடக்கூடாது. கிறிஸ்துவின் சாயல் நமக்கு சொல்லிக் கொடுப்பது என்ன? கிறிஸ்துவின் சாயல் நமக்கு சொல்லிக் கொடுப்பது அன்பு, தாழ்ச்சி, மன்னிப்பு. நாம் ஆதாமின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் இந்த புதிய ஆதாம் நமக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கிறார், நமக்கு தாழ்ச்சியை, அன்பை கற்றுக் கொடுக்கிறார். அந்த முதல் ஆதாம் என்ன செய்தார்? கீழ்ப்படியாமல் வீழ்ந்து போனார். அதன் வழியாக நாம் பாவிகளானோம். இந்த புதிய ஆதாம் கடவுளுடைய திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்து நமக்கு மீட்பை பெற்றுக் கொடுத்தார். எனவே அந்த கிறிஸ்துவின் இயல்பை பெற்ற நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த புதிய ஆதாமாகிய கிறிஸ்துவை பின்பற்றி அவர் ஒளியில் நடந்து நாம் அவரை போல வாழ வேண்டும். அப்படி வாழுகின்ற பொழுது நாம் கடவுளின் பிள்ளைகளாகும் பேச்சினை இந்த புதிய ஆதாமாகிய கிறிஸ்து நமக்கு பெற்றுக் கொடுப்பார், பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அதுதான் திருமுழுக்கில் நமக்கு நடந்திருக்கிறது. திருமுழுக்கின் வழியாக, கிறிஸ்துவின் வழியாக நாம் கடவுளின் பிள்ளைகளாக்கப்பட்டு இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்படி கடவுளின் பிள்ளைகளாக மாறிய நாம் தொடர்ந்து கடவுளின் பிள்ளைகளாக வாழ வேண்டும் எனில் என்ன செய்ய வேண்டும்? எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 12வது அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கிறோம், உங்களுடைய கண்களை அவர் மீது பொழுத்துங்கள் என்று சொல்கிறார். எபிரேயர் எழுதப்பட்ட திருமுகத்தின் ஆசிரியர் நம்முடைய கண்களை கிறிஸ்துவின் மீது பொருத்தி வைக்க வேண்டும். அவருடைய வாழ்வு எப்படி இருந்தது, அவருடைய சொல் என்னவாக இருந்தது, அவர் செயல் என்னவாக இருந்தது என்று தொடர்ந்து நம்முடைய கவனத்தை அவர் மீது நாம் செலுத்திக் கொண்டே இருந்தோம் என்றால் நாம் கிறிஸ்துவாக மாறலாம், கடவுளின் பிள்ளைகளாக வாழ முடியும். அது மட்டுமல்லாமல் ஆண்டவர் இயேசு யோவான் எழுதிய நற்செய்தியிலே 8வது அதிகாரத்திலே கூறுகிறார், என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், மாறாக வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார் என்று சொல்கிறார். அவரே நமக்கு ஒளியாக இருக்கிறார். நாம் அவரை பின்பற்றி வாழ அழைக்கப்படுகிறோம். எனவே இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே நாம் கிறிஸ்துவை பின்பற்றவும், அவர் மீது நம் கண்களை பொருத்தவும், நம்முடைய வாழ்வின் மையமாக கிறிஸ்துவை கொண்டு வாழவும் அழைக்கப்படுகிறோம். இவையெல்லாம் இல்லையெனில் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா ஏதோ ஒரு சமூக கொண்டாட்டமாகத்தான் இருக்கும். சமூகத்தில் பல விழாக்கள் வருகிறது, இதுவும் ஒரு விழாவாக இருக்கிறது. கொண்டாடுவோம், கிறிஸ்துமஸ் வருது, செய்வோம் என்று கட்டாயத்தின் பேரில் நாம் கொண்டாடுவதாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, எனவே அதையெல்லாம் நாம் ஓரம் வைத்துவிட்டு கிறிஸ்துவை மையமாக கொண்ட ஒரு வாழ்வு வாழ முயற்சி செய்வோம். அப்படி வாழ்கின்ற பொழுது தாழ்ச்சியோடும், அன்போடும், மன்னிப்போடும் நாம் வாழ வேண்டும். கிறிஸ்து நமக்கு வாழ்ந்து காட்டிய வாழ்வை ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்வாக்க வேண்டும். அப்படி வாழ்வாக்குகின்ற பொழுது நாம் தனியாக போராடவில்லை, கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடாமல் அந்த குழந்தை இயேசுவின் பிஞ்சு கரங்களை பிடித்தவர்களாக தொடர்ந்து இந்த உலகிலே கடவுள் பிள்ளையாக வாழ முயற்சி செய்வோம். அதற்கான அருளை இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம்.